பனிப்போருக்கு பின் உலகெங்கும் பல நாடுகளில் நடந்த அனைத்து முக்கிய சமூக இயக்கங்களும் கிளர்ச்சிகளும் மாணவர்களை மையப்படுத்தியே இருந்துள்ளன. அனைத்துமே அதிகாரத்தின் முகமூடிகளை மாற்றிக்கொள்ளவும், ஒரு புதிய அரசியல் கட்சியை அரியணையில் ஏற்றவும், மேலும் உயரடுக்கில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் ஒரு கட்சியையோ அமைப்பையோ விரிவுபடுத்த மட்டுமே பயன்பட்டுள்ளன. எதை முன்னிறுத்தி போராட்டங்கள் தொடங்கப்பட்டதோ அதற்கு பின் ஆட்சி மாற்றமே இந்த போராடும் குழுக்களின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், செர்பியாவில் தொடங்கப்பட்ட அகிம்சை இளைஞர் எதிர்ப்பு இயக்கமான ஓட்போர் இயக்கத்தை சொல்லலாம். செர்பிய மொழியில் ஓட்போர் என்றால் எதிர்ப்பு என்று பொருளாகும். செர்பியாவில் ஜனநாயகத்தை கொண்டு வரவும், அரசின் அடக்குமுறைகளை எதிர்க்கவும் 1998 மே மாதத்தில் பெல்கிரேட் பல்கலைக்கழக மாணவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஓட்போர் இயக்கமாகும். வன்முறையற்ற நேரடி போராட்டங்களை மட்டுமே கையாண்ட மாணவர்கள் அரசுக்கு எதிராக நையாண்டி மற்றும் கேலி சித்திரங்களை பயன்படுத்தி மக்களை ஈர்த்தனர். குறிப்பிட்ட ஒரு தலைவர் என்று இல்லாமல் செல் ஸ்ட்ரக்சர் என்ற பரவலான கட்டமைப்பை கொண்டிருந்ததால் செர்பிய அரசால் இந்த ஓட்போர் இயக்கத்தை ஒடுக்க முடியவில்லை. அதன் விளைவாக 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி செர்பிய அதிபர் ஸ்லோபாடன் மிலோசெவிக் பதவி விலகினார். புதிய அரசை அரியணை ஏற்றியதும் இந்த இயக்கம் காணாமல் போனது. அதன் பிறகு அரபு வசந்தம் போன்று பல உலக நாடுகளில் உள்நாட்டு போராட்டங்கள் நடைபெறுவதற்கு இந்த ஓட்போர் இயக்கமே ஒரு முன்மாதிரியாகவும் பயிற்சி மையமாகவும் திகழ்ந்து வருகிறது. இதன் பின்னணியில் யார் என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளையின் மறைமுக தொடர்பு தெரியவரும். உலகம் முழுவதும் ஜனநாயக அரசுகளின் வளர்ச்சிக்காக பணியாற்றுவதாக கூறிக்கொள்ளும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஒரு NGO தான் நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரசி ஆகும். 1983 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு உலக நாடுகளில் ஜனநாயகத்திற்கான போராட்டங்களின் முன்னணியில் நிற்கிறது. பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு நிறுவனமாக வளர்ந்துள்ள ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளை உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயக ஆர்வலர்கள், களப்பணியாளர்கள் மற்றும் சமூக அறிஞர்களுக்கான அறிவு மற்றும் நிதி பரிமாற்றத்தின் மையமாக திகழ்ந்து வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஜனநாயக முன்னேற்றத்திற்காக பணியாற்றும் அரசு சாரா குழுக்களின் திட்டங்களுக்கு ஆண்டுதோறும் நிதியுதவிகளை தனித்தனியே இந்த அமைப்பு வழங்கி வருகிறது. அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியினர் மற்றும் ஜனநாயக கட்சியினரால் கூட்டாக உருவாக்கப்பட்ட ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளை அரசியல் பாகுபாடின்றி ஒட்டுமொத்த அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆதரவை பெற்றுள்ளது. ரீகன் காலத்தில் சிலி, ஹைதி, லைபீரியா, நிகரகுவா, பனாமா, பிலிப்பைன்ஸ், போலந்து மற்றும் சுரினாம் ஆகிய நாடுகளில் ஜனநாயக அரசை மாற்றுவதற்கான அமெரிக்க முயற்சிகளில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகித்ததாக அரசியல் அறிஞரான விஞ்ஞானி லிண்ட்சே ஏ ஓரூர் கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டில் யுக்ரைன் அதிபர் விக்டர் யானுகோவிச்சை பதவியிலிருந்து விலக கட்டாயப்படுத்திய யூரோ மைதான் போராட்டங்களுக்கு இந்த அமைப்பின் நிதியுதவிகளே காரணம் என்று குற்றஞ்சாட்டிய ரஷ்ய அரசு இந்த அமைப்பை ஒரு விரும்பத்தகாத NGO என்று அறிவித்தது. 2014ஆம் ஆண்டு ஹாங்காங் போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களுக்கு நிதியளிக்க இந்த அமைப்பை அமெரிக்கா பயன்படுத்துவதாக சீனா குற்றஞ்சாட்டியது. 2019இல் ஹாங்காங் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக சட்டத்தை அமெரிக்கா நிறைவேற்றியதற்கு பதிலடியாக இந்த அமைப்பை சீனா தடை செய்தது. மேலும் அமெரிக்காவின் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், ஃப்ரீடம் ஹவுஸ், நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூட், இன்டர்நேஷனல் ரிபப்ளிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆகிய அமைப்புகளுக்கும் சீனா தடை விதித்தது. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் குறிவைக்கப்பட்ட நாடுகளின் ஸ்திரத்தன்மையை குலைக்க பிரிவினைவாதிகளுக்கு நிதியளிப்பது, அரசு அதிகாரத்தை கவிழ்க்க வண்ண புரட்சிகளை தூண்டுவது மற்றும் பிற நாடுகளின் அரசியலில் தலையிடுவது என ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளை ஈடுபடுவதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக குற்றஞ்சாட்டியது. இதற்கிடையே இந்தியாவில் 2016இல் ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளை அமைப்பின் ஆதரவுடன் இயங்கும் வேர்ல்ட் மூவ்மெண்ட் ஃபார் டெமோக்ரசி அமைப்பை கண்காணிப்பு பட்டியலில் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் சேர்த்தது.
இதன் மூலம் அந்நிறுவனம் எந்த ஒரு இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் அல்லது தனி நபர்களுக்கும் அமைச்சகத்தின் முன் அனுமதியின்றி நிதியுதவி வழங்குவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது அமெரிக்க வெளியுறவுக் கொள்கை அறிஞர் மற்றும் உயர் அதிகாரியான டேமன் வில்சன் ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை வளரும் சமூகங்கள் ஆய்வு மையம் தொடங்கி பல சமூக அமைப்புகள் இந்த ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளையின் ஆதரவு மற்றும் நிதி உதவியில்தான் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. யோகேந்திர யாதவ் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய இருவரும் இணைந்து 2012 ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கினர் என்றாலும் பிறகு கட்சியின் உள் ஜனநாயக முறை மற்றும் அதிகார போக்கு குறித்து எழுந்த முரண்பாடுகளால் 2015 கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யோகேந்திர யாதவ் பிரசாந்த் பூஷனுடன் இணைந்து சுவராஜ் இந்தியா என்ற தனி இயக்கத்தை மாற்று அரசியல் இயக்கம் என்ற பெயரில் தொடங்கி நடத்தி வருகிறார். ஸ்வராஜ் அபியான் மற்றும் ஜெய் கிஷான் அந்தோலன் ஆகிய அமைப்புகளின் நிறுவன உறுப்பினரான யோகேந்திர யாதவ் கெஜ்ரிவாலை விட ஆபத்தானவர் என்று விமர்சனம் வைக்கப்படுவதுண்டு. உண்மையில் இந்த இருவரையும் விட மிகவும் ஆபத்தானவர் ஜனநாயகத்திற்கான தேசிய அறக்கட்டளையின் தலைவர் டேமன் வில்சன் தான் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. வலிமையான பாரத பிரதமர் மோடியின் தலைமையில் உலக அரங்கில் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் ஆட்சியை கவிழ்க்க பல வழிகளிலும் வில்சன் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியே கரப்பான் பூச்சி கட்சியின் போராட்டம் என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக காரணமான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் 37 நாட்கள் டெல்லி போராட்டத்திற்கும் அரசுக்கு எதிரான கலவரங்களுக்கும் குழப்பங்களுக்கும் அவதூறு செய்திகளுக்கும் பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டது கேரளாவைச் சேர்ந்த இயேசு சபை பாதிரியார் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள லயோலா சமூக அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வராக இருந்த MK ஜார்ஜ் என்ற ஜார்ஜ் முத்தோலிக் ஒரு இயேசு சபை பாதிரியார். தற்போது தெற்காசியாவிற்கான பிராந்திய உதவியாளராகவும் ரோமில் உள்ள இயேசு சபையின் தலைமைக்கு பொது ஆலோசகராகவும் பணியாற்றி வரும் MK ஜார்ஜுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய FCRA சட்ட மசோதாவை எப்படியாவது நிறைவேற்ற விடாமல் தடுக்க வேண்டும். அதற்காகவே பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசை கவிழ்க்க வாட்டிகனின் ஆதரவுடன் நீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் தனது பங்களிப்பை செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து துறைகளிலும் பிரதமர் மோடி தலைமையிலான நவீன இந்தியா முன்னேற்ற பாதையில் வீறு நடை போட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு கண்களை உறுத்துகிறது. எனவேதான் இந்தியாவில் காசுக்கு விலை போகும் ஒரு சிலரை வைத்துக்கொண்டு இந்திய கைகளைக் கொண்டே இந்தியாவின் கண்களை குத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் தங்கள் திட்டத்தில் வெற்றி பெற முடியாமல் தோற்றுப் போகிறார்கள் என்பதே கள யதார்த்தமாக உள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.